கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இப்பொழுது ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. வேதத்திலிருந்து ஒரு வசனத்தை உங்களுக்காக நான் வாசிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டதாக. 1 கொரிந்தியர் புஸ்தகம் 14ஆம் அதிகாரம் 2வது வசனம். 1 கொரிந்தியர் 14:2. ஏனெனில் அந்நிய பாஷையில் பேசுகிறவன் ஆவியினாலே ரகசியங்களை பேசினாலும் அவன் பேசுகிறதை ஒருவனும் அறியாதிருக்கிறபடியினாலே அவன் மனுஷரிடத்தில் பேசாமல் தேவனிடத்தில் பேசுகிறான். தேவனிடத்தில் பேசுகிறான். ஆம், இங்கு அற்புதமான ஒரு வார்த்தை இந்த 1 கொரிந்தியர் 14:2 பார்க்கிறோம். தேவனிடத்தில் பேசுகிறான் என்று சொல்லி. கொஞ்சம் எனக்கு மிகவும் பிரியமான சகோதரர்களே, தேவச்சனங்களே, கொஞ்சம் ஜெபத்தோடு இந்த வார்த்தையை கவனிங்க. தேவனிடத்தில் பேசுகிறான். இது சாத்தியப்படக்கூடிய வார்த்தையா? இது நடக்கக்கூடிய சம்பவமா? இது சாத்தியப்படணும், நடக்கணும்னா அதுக்கு என்னெல்லாம் ஆகணும்? சாதாரணமான ஒரு பாவமுள்ள மனுஷன் ஒரு பாவமும் அறியாத அந்த தேவனிடத்தில் போய் பேச முடியுமா? மனுஷன் பூமியில் இருக்கிறான், தேவனோ வானத்தில் இருக்கிறார். அப்புறம் எப்படி பேச முடியும்? அந்த வார்த்தை இவ்விதமாய் சொல்லுது, தேவனிடத்தில் பேசுகிறான். நான் அந்த வார்த்தை எனக்கு இந்த காலில் ஆண்டு கொடுத்த உடனே மெய்யாகவே கொஞ்சம் ஒரு கணம் நான் ஸ்லாகித்து போனேன். காரணம், தேவனிடத்தில் பேசுகிறான். தேவனிடத்தில் என்று சொன்னாலே அவர் எவ்வளோ பெரிய சக்தி வாய்ந்தவர், எவ்வளோ பெரிய ஞானாதி ஞான வல்லவர் சொருபி, அவர் எவ்வளவு பயங்கரமான மிகப்பெரிய ஒரு ஆண்டவர். அவர்கிட்ட போய் நம்ம பேச முடியுமா? அதுக்குதான் ஆண்டவர் அழகான ஒரு இணைப்பு பாலத்தை கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் கொடுத்திருக்கிற அந்த அருமையான இணைப்பு பாலம் என்பது அதுதான் அந்நிய பாஷை. மனுஷன் பேசுகிற விதமாய் நான் பேசாமல் என்று வசனம் சொல்லுகிறது. மனுஷன் பேசுகிற விதம் என்பது அது ஒரு தனி விதம். தனக்குரியதை, தனக்கான காரியத்தை தன்னுடைய ஜனத்தோடு தனக்கு பிரியமானபடி தன்னுடைய அவசியமான சமயத்துல தானே பேசுவது, இதுதான் மனுஷ பாஷை. ஆனா தேவனிடத்தில் பேசுவது என்பது அப்படி கிடையாது. தேவனிடத்தில் பேசுவது என்பதே ஒரு மாபெரும் ரகசியம், மாபெரும் ஸ்லாக்கியம். வேதத்திலே ஆண்டவர் பலரிடத்தில் பேசியிருக்கிறார். வேதத்திலே பலரும் ஆண்டவரிடத்தில் பேசியிருக்கிறார்கள். திரும்ப சொல்றேன், வேதத்தில் சொல்றோம் பலரிடத்தில், வேதத்திலே பலரிடத்தில் ஆண்டவர் பேசியிருக்கிறார். அதே வேதத்தில் பலரும் ஆண்டவரிடத்திலும் பேசியிருக்கிறார்கள். இதில் தேவனிடத்தில் பேசுகிறான் என்ற சம்பவம் வரும்போது நான் கண்டுபிடித்த ஒரு மாபெரும் ரகசியம் என்னவென்று சொன்னா, ஒரு இடத்துல ஒரு 6 பேர் அல்லது 7 பேர் இருக்கு. அப்போ அந்த இடத்துல யாரோ ஒருத்தர் கர்த்தர் பேசுறாரு வச்சுக்கோங்களேன். அப்படி ஆண்டவர் பேசும்போது மற்ற 6 பேருக்கு எதுவுமே தெரியாது. தான் கூட நிக்கிற ஒரு மனுஷன், தன்னோடு இருந்து கொண்டிருக்கிற ஒருவன் இப்ப ஆண்டவர்கிட்ட தான் பேசிட்டு இருக்கான், இல்லாட்டி ஆண்டவர் அவன்கிட்ட பேசிட்டு இருக்கான்னு பக்கத்தில் இருக்கிறவர்களுக்கு அறியாது. இதுக்கு வேதத்தில் பல ஆதாரங்கள் உண்டு. அதுல ரொம்ப சிறந்த ஒரு ஆதாரம்னா
அப்போஸ்தலர் நடபடிகளின் புஸ்தகம் 9ஆம் அதிகாரத்தை நீங்க நன்றாய் படித்து பார்த்தா அங்கு சவுல் என்னப்பட்ட ஒரு மனுஷன் தமஸ்கு என்று சொல்லப்பட்ட நேர் தெருவழியாய் போகிறான். அப்பொழுது தேவனுடைய வல்லமை அவன் மீது பாய்ந்தது. அவன் குதிரையிலிருந்து கீழே விழுந்தான். உடனே ஸ்தோத்திரம், கொஞ்ச நேரத்திலே சவுலே சவுலே ஏன் என்னை துன்பப்படுத்துகிறாய் என்று வானாதி வானங்களை படைத்த ஆண்டவர் வந்து சாதாரண மனுஷனாகிய சவுலிடத்தில் பேசினார். நீங்க இந்த சம்பவத்தை நீங்க அப்போஸ்தலர் 9ஆம் அதிகாரத்துக்கு பின்பு 11ஆம் அதிகாரம் மற்றும் 22 இதெல்லாம் படிச்சு பார்த்தீங்கன்னா அங்க பவுல் சொல்றாரு, இந்த சம்பவம் நடக்கும்போது என்னோடு இருந்தவர்கள் அதை அறியாதிருந்தார்கள். பவுல் கீழே விழுகிறாரு. சோத்திரம், அதெல்லாம் தெரியுது. ஆனா அது ஆண்டவர் வந்து இந்த சவுல்கிட்ட பேசுறதோ, அதற்கு சவுல் ஆண்டவரே நீர் யார் என்று கேட்கிறதோ யாருக்கு தெரியல. இதுதான் தேவனிடத்தில் பேசுகிறது. அந்த 1 கொரிந்தியர் 14:2 பார்த்துமே அவன் தேவனிடத்தில் பேசுகிறான். இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினால் இரவிலே பலரும் அந்நிய பாஷை பேசினீர்கள். உங்களுக்கு ஒரு நற்செய்தி நான் சொல்லுகிறேன். நீங்க யார்கிட்ட பேசுறீங்க, என்ன பேசுறீங்க அப்படின்னா தேவனிடத்தில் பேசுகிறீர்கள். தேவனிடத்தில் பேசினால் என்ன பேசுவோம்? மாங்காய் வேண்டும், தேங்காய் வேண்டும், புளியங்காய் வேண்டும் என்று சொல்ல முடியுமா? சொல்லவே முடியாது. அந்த இடத்தில் போகும்போது ஆகாமியத்தின் கொடுங்கோலின் வார்த்தைகள் எல்லாம் அதமாய் போய்விடும். அநியாயத்தின் அக்கிரமத்தின் சிந்தை செயல் சுபாவம் எல்லாம் அழிந்து போய்விடும். தேவனிடத்தில் பேசும்போது கர்த்தரே தேவனை போல ஒரு ரூபம், தேவனை போல ஒரு சாயல் நமக்கும் கொடுக்கப்படும். அந்த தேவனுடைய சாயல் நமக்குள் தரிப்பிக்கப்படும் போது தேவனோடு பேசுகிறான் என்ற வார்த்தையின்படி தேவையுள்ளதை மட்டும்தான் பேச முடியும். இங்கு நான் இந்த செய்தியின் காரியத்தின் கடைத்தொகைக்குள் வருகிறேன். அவன் தேவனிடத்தில் பேசுகிறான் என்பதற்கு உண்மையான சரியான ஒரு அர்த்தம் என்னன்னா, தேவையுள்ளதை மட்டும் பேசுகிறான் என்றுதான் இதற்கு அர்த்தம். இதை நான் கவிதை வடிவிலே அல்லது ரைமிங் முறையில் சொல்லவில்லை. நீங்கள் கடந்த காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்களையும் சரி, இன்றைக்கு உங்களுக்கு தெரிந்த மூத்த போதகர்கள், ஊழியக்காரர்கள், யாரை உங்களுக்கு ஒரு ரோல் மாடலா வச்சிருக்கீங்க, அவங்களெல்லாம் நீங்க நல்லா கொஞ்சம் நிதானிச்சு பாருங்களேன். தேவையுள்ளதை மட்டும்தான் பேசுவாங்களே தவிர பேசுவதற்காகவே நேரத்தை ஒதுக்கி உட்கார்ந்து ஆகாததை வர்ணிக்க மாட்டாங்க. ஏன்னா அவங்க தேவன்கிட்ட பேசி தேவையானது மட்டும்தான் பேசணும். ஆகாத சம்பாஷணை நல் ஒழுக்கத்தை கெடுக்கும் என்பதை கிருபையினால் அறிந்திருக்கிறதுனால் அவர்கள் வார்த்தை ரத்தின சுருக்கமாகவும் நல்ல அர்த்தம் பொருத்தம் நிறைந்ததாகவும் நிறைந்திருக்கும். லேலோயா. அப்ப தேவனிடத்தில் பேசுகிறான் சொல்கிறோம் என்ற வார்த்தை எதை குறிக்கிறது? நமக்கு தேவையுள்ளதை மட்டும் பேசுகிறோம், தேவையுள்ளதை மட்டும் சொல்லுகிறோம். வானத்திலே சிலம்பம் பண்ணுவது கிடையாது. ஊழியக்காரனாக நான் சொல்லுகிறேன், அந்நிய பாஷை ஜெபித்த ஒவ்வொருவருமே தேவனிடத்தில் தேவனுக்கு தேவையான அல்லது தேவ சபைக்கு தேவையானது மட்டும் நீங்க பேசி இருக்கீங்க. அதுக்கு பேர்தான் அந்நிய பாஷை. கர்த்தர் ஒன்று, இவன் தேவனிடத்தில் பெறுகிற பாக்கியத்தை, தேவனிடத்தில் பேசுகிற பாக்கியத்தை பெறுகிறார். இரண்டாவது, தேவனிடத்தில் பேசுகிறான் என்று சொன்னால் தேவையுள்ளதை மட்டும் பேசுகிறான்,
வீண் வார்த்தைகளை அளப்புவது இல்லை என்றார். மூன்றாவது, இந்த தேவனிடத்தில் பேசுகிறான் என்று சொல்லும் போது அது ரகசியம் பேசுகிறீர்கள் என்றார். வேதத்திலே தேவனிடத்தில் யார் ரகசியம் பேசினார்கள் என்று கேட்டாக்கா, கர்த்தர் நல்லவே 2 பேரை உங்களுக்கு காண்பிக்கிறேன். ரகசியமா பேச போய் தன்னையே சாவுக்கு ஒப்பு கொடுக்க வேண்டிய நிலைமை வந்த ஒரு மனுஷனையும், ரகசியமா பேசி பரம்ப ரகசியத்தை பெற்றுக்கொண்ட ஒருவரை காண்பிக்கிறேன். முதலாவதாக பழைய ஏற்பாட்டில் காணப்படுகிற சவுல். அவனுக்கு ஒரு குறிப்பிட்ட காலம் வரும்போது சொப்பனத்தினாலாகிலும் தரிசனத்தினாலாகிலும் ஊரிமினாலாகிலும் தேவன் உத்தரவு கொடுக்கிறார். அப்போ உடனே இந்த சவுல் என்னப்பட்ட ராஜா ஒரு பெண் மந்திரவாதியினிடத்தில் போகிறார். அங்கு போன போது சாமுவேல் என்று சொல்லப்பட்ட ஒரு ஆவி எழும்பி வருகிறது. இப்போ அவன் அப்படியே கடவுளே வந்துட்ட மாதிரி, கடவுளுடைய தீர்க்க தரிசனம் வந்த மாதிரி அப்படியே கவனமா கேட்டுட்டு இருக்கான். ஆனா நடந்தது என்ன தெரியுமா? அவன் அந்த வார்த்தையை கேட்டு இது பண்ண உடனே அவன் அப்படியே கீழே விழுந்துட்டான். அவன் ஏறத்தாழ சடலமா மாறிட்டான். அவன் உடம்பு நடுங்குது, அவன் பயப்படுறான், திகிலடைகிறான், ஒண்ணுமே முடியாதுன்றான். இப்ப நல்லா கவனிக்கணும், அங்கு போய் பேச விரும்பினது ஆண்டவரிடத்தில். அப்போ ஆண்டவர்கிட்ட பேச முடியாததுனால சாமுவேலிடத்தில், சாமுவேலும் அங்கு உத்தரவு கொடுக்காததுனால ஒரு ஆவி வந்தது. அதனால கடைசியில அவன் சுத்திரம் மரணம் வருவதை போல விழ வேண்டி வந்தது. 2வது, தேவனிடத்தில் ரகசியம் பேசினது யார் என்று கேட்டா, 1 மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்தை படிச்சு பார்த்தீங்கன்னா, பேதுரு, யாக்கோபு, யோவான் என்னும் 3 பேரோடு இயேசுவும் சேர்ந்து கொண்டு 4 பேரும் ஒலிவ மலைக்கு போகிறார். அப்போ பேதுரு கேட்டபடியே ஒரு மேகம் வந்து நிழலிட்டது. அதை கண்ட மாத்திரத்தில் பேதுருவும் யோவானும் யாக்கோவும் கீழே விழுந்து விட்டார்கள். அப்ப அந்த இடத்துல மோசேயும் எலியாவும் தோன்றி இயேசுவினிடத்தில் பேசினார். இப்போ மோசே வந்தது, எலியா வந்தது பேதுரு, யாக்கோபுக்கு, யோவானுக்கு தெரியும். ஆனா இந்த எலியாவும் மோசையும் இயேசுவினிடத்தில் என்ன பேசினார்கள் என்பது இந்த பேதுரு, யாக்கோபு, யோவானுக்கு தெரியாது. அவர்கள் நேரடியாக இயேசுவிடத்தில் பேசினார்கள், இயேசுவும் அவர்களிடத்தில் பேசினார். இப்ப தேவனிடத்தில் பேசுகிறான், அதுதான் தேவனுடைய வார்த்தை. இந்த தேவனிடத்தில் பேசும்போது என்ன நடக்கு? ரகசியம் பேசப்படும். இயேசு என்ன பேசினார் அல்லது அவர்கள் இயேசுவிடத்தில் என்ன பேசினார்கள் என்பது சொல்லப்படவில்லை. ஆனால் கவனியுங்கள், அந்த பேசி முடிச்ச உடனே எலியாவும் போயாச்சு, மோசையும் போயாச்சு. அப்ப தேவனிடத்தில் பேசும்போது நாம் ரகசியத்தை பேசுகிறோம். அந்த ரகசியம் பேசும்போது தேவன் மட்டுமல்ல, தேவனுக்காக ஜீவித்த மாபெரும் பரிசுத்தவான்களிடத்தில் நீங்கள் பேசுகிறீர்கள். ஆதி பரிசுத்தவான்களிடத்தில் பேசுகிற பாக்கியமும் இந்த அந்நிய பாஷைக்கு உண்டு. தேவனுக்காக வாழ்ந்த, தேவனுக்காக ஜீவனை கொடுத்த, தேவனுக்காக ஜீவனுள்ள தேசத்தில் இருந்தவரிடத்தில் பேசுகிற பெரிய ஸ்லாக்கியம் இந்த அந்நிய பாஷையிலே கிடைக்கும். அப்போ நான் சொல்ல வேண்டிய 4வது காரியம், மன்னிக்கிறேன், 3வது காரியம், இன்றைக்கு ராத்திரியில் அந்நிய பாஷை பேசினவர்கள் தேவனிடத்தில் மாத்திரமல்ல, தேவனுடைய பரிசுத்தவான்களிடத்தில் நீங்கள் பேசி இருக்கிறீர்கள். அந்த பெரிய ஸ்லாக்கியத்தை ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். ஒரு வார்த்தையை, கிருபையை முன்னிட்டு சொல்லுகிறேன். அந்நிய பாஷை ஜபத்துக்கு அறிவிப்பு கொடுக்கப்பட்டது, திட்டங்கள் போடப்பட்டது, எல்லாம் செய்யப்பட்டது.
அதே போல் எல்லா தேவ பிள்ளைகள் வந்தீர்கள், துதித்தீர்கள். இதிலே மெய்மறந்து ஆவிக்கு சொத்துறோம், அப்படியே சொத்துறோம், அந்நிய பாஷையில பேசி கண்ணீரோடு மன்றாடின பலரும் உண்டு. அப்படிப்பட்ட தேவஜனங்கள் எல்லாருக்கும் இங்கு சொல்ல வேண்டிய ஒரு கிருபையுள்ள வார்த்தை என்ன தெரியுமா? அன்றைக்கு மத்தேயு சுவிசேஷம் 17ஆம் அதிகாரத்திலே பேதுரு, யாக்கோபு, யோவான் 3 பேரையும் அப்படியே நிறைத்த அந்த மேகம் உங்க வீட்டை அந்த 3 பேரை மறைத்த அந்த மேகத்தின் நிழல் உங்களை மூடும். அந்த ஒலிவ மலையிலே வெளிப்பட்ட அந்த தேவனுடைய வார்த்தை இனி உங்க வீட்டுக்குள்ளிருந்து தேவனுடைய வார்த்தையா அநேகருக்கு நன்மையாய் புறப்பட போகுது. அந்த ஒலிவ மலையிலே சோதரம் மோசையும் எலியாவும் வந்ததை போல நல்ல பரிசுத்தவான்கள் தேவ மனிதர்கள் நீங்கள் சொப்பனங்களில் தரிசனங்களில் காண்பீர்கள். இனி எழுதி வைத்துக் கொள்ளுங்கள், உங்கள் வீடே ஒரு ஆவிக்குரிய மகிமை நிறைந்தது, ஒரு ஆவிக்குரிய உள்ளான அனுபவம் நிறைந்ததாய் உங்க வீட்டை கர்த்தர் மாற்ற போகிறார். அல்லேலூயா. இவைகளை சொல்லுவது மாத்திரமல்ல, என்னோட ஆவிக்குரிய கிருபையுள்ள தேவன் கொடுத்த கண்களால் பார்க்கிறேன். இந்த அந்நிய பாஷை ஜெபத்துக்கு பின்பு பல குடும்பங்களில் முறுமுறுப்பு இருக்க போவது இல்லை. சாபகரமான வார்த்தைகள் இருக்க போவது இல்லை. அந்நிய நுகங்கள் இனி உள்ளே நுழைந்து அருவருப்பானதை செய்ய போவது இல்லை. அவைகளை ஆண்டவர் தடை செய்ய போகிறார். நீங்கள் கர்த்தரிடத்தில் வந்தீர்கள், தேவ சமூகத்தில் அந்நிய பாஷை பேசினீர்கள், விண்ணப்பங்களை ஏறெடுத்தீர்கள். அது நிமித்தம் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் இந்த தேவனிடத்தில் பேசுகிறான் என்று 1 கொரிந்தியர் 14:2 சொல்கிறபடி நீங்க அடிக்கடித்தில் தேவனிடத்தில் பேசுகிறவர்களாய் கர்த்தர் உங்களை மாற்றப் போகிறார். அந்த சாக்கியத்தை ஆண்டவர் தரப்போகிறார். அதற்காக நான் தேவனை துதிக்கிறேன், கர்த்தரை ஸ்தோத்தரிக்கிறேன், ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தேன். அடுத்ததாக அந்த 1 கொரிந்தியர் 14:2 சொல்லுகிறது, தேவனிடத்தில் பேசுகிறாள். இந்த தேவனிடத்தில் பேசுகிறவர்கள் என்னவாய் மாறுவார்கள் என்று சொன்னால், அவர்கள் மேகத்துக்குரியவர்களாய் வானத்துக்குரியவர்களாய் மாறுவார்கள். அவர்கள் பூமிக்குரியவர்கள் அல்லவே அல்ல. அவர்களுக்கு ஒரு குறித்த காலம் வரும், ஒரு குறித்த நேரம் வரும். அப்பொழுது அவர்கள் அந்த தேவனிடத்தில் போவதற்கு மேகத்தின் வழியாய் கர்த்தரிடத்தில் போய் கிட்டி சேருவார். என்னை அனுப்பின தேவனிடத்துக்கு நான் போகிறேன் என்று இயேசுவானவர் சொன்னார். அப்ப தேவனிடத்தில் பேசின ஒவ்வொருவரையும் ஆண்டவர் விட்டுவிடாதபடி அவர்களை தன்னோடு வைத்துக் கொள்ளுவதற்கு ஆயத்தப்படுத்தி விட்டார். அவருடைய ராஜ்யத்திலே அவர்களுக்கு ஒரு பங்கை கொடுக்க ஆண்டவர் ஆயத்தப்படுத்தி விட்டார். ஏன்னா நீங்க தேவனிடத்தில் பேசுகிறவர்கள், அந்த தேவன் கர்த்தர் நல்லவர், உங்களிடத்தில் பேசுகிறவர். நீங்கள் தேவனிடத்திலும் தேவன் உங்களிடத்திலும் பேசினபடினால் தேவனுடைய ஊழியக்காரனாகி நான் கிருபையை முன்னிட்டு சொல்கிறேன், நீங்கள் உலகத்துக்குரியவர்கள் அல்லவே. உலகத்தின் கிரியைகள் இனி உங்களில் இருக்க போவது அல்லவே. உலகத்தின் வேஷத்தை நீங்கள் தரிக்க போவது அல்லவே. உலகத்தின் உபத்திரமும் பாடுகளும் உங்களை மேற்கொள்ள போவது அல்லவே. சோத்திர பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிற தன்மைகள் இனி உங்களில் இருக்க போவது அல்லவே. நீங்கள் தேவனோடு இருக்கிறவர்கள், அந்த கர்த்தரோடு இருக்கிறவர்கள், அந்த தேவன் உங்களோடு இருப்பார். அந்த தேவன் உங்களோடு நடப்பார்.
அந்த தேவன் உங்களோடு அசைவாடுவார். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். கடைசியாய் நான் தேவனுடைய வார்த்தைக்கு அப்பால் போய் சில ஆலோசனைகளை உங்களுக்கு சொல்லும்படி கர்த்தருக்குள் பிரயாசப்படுகிறேன். அப்படி உங்களுக்கு சொல்ல விரும்புகிற மிக முக்கியமான ஆலோசனைகள் என்ன? நம்பர் 1, இன்றைக்கு அந்நிய பாஷை ஜெபத்திலே ஜெபித்தவர்கள் இந்த ஆகஸ்ட் மாதம் முதல் திங்கட்கிழமை இருட்டோடு ஜெபத்தில் நடந்த அந்நிய பாஷை ஜெபம், 2வது திங்கட்கிழமை சோத்திர பகலில் நடந்த தினந்தோறும் ஆராதனை மூலமா நடந்த அந்நிய பாஷை ஜெபம், 3வது திங்கட்கிழமை இரவுக்கு ஜெபத்தின் மூலமாய் நடந்த அந்நிய பாஷை ஜெபம், இந்த 4வது வாரத்திலே முழுவதும் பேசின அந்நிய பாஷை ஜெபத்தின் மூலமாய் அந்நிய பாஷை பேசின நீங்கள் இத்தோடு உங்க அந்நிய பாஷையை நிறுத்தி கொள்ளாதபடி தயவு செய்து இனி தொடர்ந்து பேசுங்க. நிறைய அந்நிய பாஷை பேசுங்க. சமயம் வாய்க்கும் போதெல்லாம் பேசுங்க. அப்போ நீங்க தேவனிடத்தில் பேசுவீர்கள், தேவனுடைய பரிசுத்தவான்களிடத்தில் பேசுவீர்கள், தேவனிடத்தில் ரகசியங்களை பேசுவீர்கள். அதனால முதல் ஆலோசனை, அதிகமா அந்நிய பாஷை பேசுங்க. சமயம் வாய்க்கும் போதெல்லாம் அந்நிய பாஷை பேசுங்க. இனி உங்க ஜெபமே அந்நிய பாஷை ஜெபமா மாறும். 1. 2வதாக இந்த அந்நிய பாஷை ஜெபத்தை செய்து நீங்க இனி கூடுமான வரைக்கும் தேவனிடத்தில் பேசுகிறவன் நான், தேவனிடத்தில் பேசுகிறவள் நான் என்கிற அந்த சிந்தையிலே இருங்க. நான் தேவனுக்குரியவன், நான் தேவனுக்குரியவள், நான் தேவனிடத்தில் பேசுகிற பாக்கியம் பெற்றவன், பாக்கியம் பெற்றவள், அந்த தேவனே வந்து என்கிட்ட பேசுகிறார் என்கிற அந்த தெய்வீக சிந்தையை தயவு செய்து ஒரு நாளும் இழந்துராதீங்க. இந்த தேவ சிந்தை இருந்தாக்கா தேவையில்லாத வார்த்தைகள், அவசியமில்லாத சொற்கள் உங்களுக்கு வராது. பேலியாளின் மக்களோ, அக்கிரமத்தின் மிகுதியினால் வாழ்கிறவர்களோ உங்களோடு வந்து பேச முடியாது. அப்போ கர்த்தரை முதலாவது நேரம் கிடைக்கும் போதெல்லாம் அந்நிய பாஷை பேசுங்க. 2வது நீங்கள் தேவனோடு பேசுகிறவர்கள் என்பதை மறந்து போகாதீங்க. 3வதாக உங்களுடைய தனிப்பட்ட தேவைகள், குடும்ப காரியங்கள், பிள்ளைகளுக்கானவைகள், புருஷனுக்கானவைகள், மனைவிக்கானவைகள், அல்லது உங்களுக்கு அவசியமானது எதுவோ, எந்த காரியத்துக்காக ஜெபிக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, இனி அந்த குறிப்பிட்ட காரியங்களை அந்நிய பாஷையினாலேயே ஜெபித்து பழகுங்கள். ஜெப விண்ணப்பங்கள் கூட அந்நிய பாஷையாய் மாறட்டும். நல்ல நவமான வார்த்தைகளினால் பேசுங்க. ஒரு குறிப்பெடுத்து சொல்லுங்க, அப்படி அறிக்கையிடுங்க. சொல்லிட்டு அறிக்கையிட்டு அதை மனதில் வைத்து அல்லது அதன் மீது கையை வைத்து நல்ல ஆவில நிரம்பி அந்நிய பாஷைய பேசி கர்த்தரை ஸ்தோத்தரித்து புகழ்ந்து ஆண்டவரே என்று சொல்லி நல்ல புது 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 அந்நிய பாஷையில் பேசி பாருங்க. உங்க ஜெபங்கள் எதற்காக ஜெபித்தீர்களோ, எந்த குறிப்புக்காக ஜெபித்தீர்களோ, அது உடனே கர்த்தர் வாய்க்க பண்ணுவார். அப்ப 3வதாக உங்களுடைய சூத்திரம் ஜெப குறிப்புகளை அந்நிய பாஷையில பேசுங்க. முதலாவது, சமயம் கிடைத்தாலும் கிடைக்காவிட்டாலும் நிறைய அந்நிய பாஷை பேசுங்க. 2வது, நீங்கள் தேவனிடத்தில் பேசுகிறவர்கள், தேவன் உங்களிடத்தில் பேசுகிறவர் என்பதை மறந்து போகாதீங்க. 3வது, உங்கள் ஜெப குறிப்புகள் எதுவானாலும் அந்நிய பாஷையின் மூலமா நல்ல ஸ்தோத்திரம் பண்ணி நல்ல ஜெபம் பண்ணுங்க. கடைசியா 4வதாக,
நீங்க அந்நிய பாஷையில பேசுகிறவராய் இருக்கிறபடினால் தேவ தூதர்கள் உங்களுக்கு ஊழியம் செய்கிறார்கள் என்பதை மறந்து போகாதீங்க. ரொம்ப கஷ்டப்படுறது, ரொம்ப பிரயாசப்படுறது, ரொம்ப துன்பப்பட்டு செய்யறதெல்லாம் விட்டுட்டு உங்க தேவ தூதர்களை நீங்க கமாண்ட் பண்ண ஆரம்பிங்க. அவர்களுக்கு உங்க அதிகாரத்தை பகிர்ந்தளித்து போ, எனக்காக அதை செய் என்று சொல்லுங்க. அப்ப நடக்கிறது என்ன? மனுஷரால் கூடாதவைகள் தேவனால் கூடும். அந்த தேவ தூதர்கள் உங்களுக்கான வேலைகளை செய்து முடிப்பார்கள். ஆச்சரியமான கிரியை உண்டாகும். இதுதான் இந்த அந்நிய பாஷை ஜெபத்திலே கலந்து கொண்டவர்களுக்கு, அந்நிய பாஷை ஜெபத்தை செய்தவர்களுக்கு நான் கர்த்தரை முன்னிட்டு சொல்ல வேண்டிய 4 பிரதானமான புத்திமதி. திரும்ப சொல்றேன். 1, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் அந்நிய பாஷை பேசுங்க. 2வது, நீங்கள் தேவனோடு பேசுகிறவர்கள், தேவன் உங்களிடத்தில் பேசுகிறார் என்பதை மறந்து போகாதீங்க. 3வது, உங்க ஜெப குறிப்புகளை அந்நிய பாஷையினாலேயே ஜெபம் பண்ணுங்க. 4வது, கர்த்தருடைய தூதர்கள், பணிவிடை ஆவிகள் உங்களோடு இருக்கிறார் என்பதை உணர்ந்து அவர்களுக்கு உங்கள் அதிகாரத்தை பகிர்ந்தளித்து அவர்களும் வேலை செய்ய கட்டளையிடுங்கள். இந்த 4 காரியம் ரொம்ப சுலபமான காரியம், மிக எளிமையான. இது எதுவுமே கடினமானதோ செயல்பாட்டுக்கு கொண்டு வர முடியாததோ கிடையாது. கண்டிப்பாய் இது எல்லாம் முடியும். ஆனபடினால் இந்த 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரம் 2வது வசனத்தின்படி அவன் தேவனிடத்தில் பேசுகிறான், அவள் தேவனிடத்தில் பேசுகிறாள் என்ற வார்த்தையின்படி இன்று முதல் தேவனிடத்தில் நீங்களும் பேசுவீர்கள். உங்களிடத்திலும் தேவன் பேசுவார். மகிமையின் தேவ சத்தம் உங்கள் மூலமாய் எல்லாருக்கும் பரவட்டும், எல்லாருக்கும் பாயட்டும், எல்லாரும் தேவனிடத்தில் பேசுகிறாய் மாறட்டும். நான் கடைசியா ஒரு வார்த்தையை சொல்லி முடிக்கிறேன். எனக்கு உள்ள ஆசைகளில் ஒன்று இதுதான். என்னன்னா, நான் தேவனிடத்தில் பேசுகிறவன் என்பதை விட என் ஜனங்களும் தேவனிடத்தில் பேசுகிறவர்களாய் மாற வேண்டும். இயேசுவின் வல்லமை ஊழியத்தை சார்ந்த அனைவரும் தேவனிடத்தில் பேச வேண்டும். அந்த தேவன் வந்து என் ஜனங்களிடத்தில் பேச வேண்டும். அந்த அளவுக்கு தேவனும் நம்முடைய மக்களும் ஒருவரோடு ஒருவர் அந்யோன்யம் ஆக வேண்டும். இதுதான் என்னுடைய ஆசை. நிச்சயமா இந்த ஆசையை உங்களை கொண்டு கர்த்தர் நிறைவேற்றும். அதை என் கண்கள் காணவும் செவிகள் கேட்கும். ஆண்டவரே, இவ்வளோ பெரிய பாக்கியத்தை என் மக்களுக்கு கொடுத்திரே, நன்றி சொல்லும். கர்த்தர் உதவி செய்ய போகும். இந்த காலை வேளையில் அற்புதமான ஒரு தேவனுடைய மகிமை, அருமையான ஒரு தேவனுடைய பிரசன்னத்தின் வல்லமை இதோ நீங்க இருக்கிற இடத்தை நிரப்புகிறது. நல்ல அந்த தெய்வீக பிரசன்னமானது அசைவாடுகிறது. அதனால் நீங்க இருக்கிற இடமே ஒரு புது கிருபையினால் நிரம்புகிறதை நான் பார்க்கிறேன். இதோ ஆவியானவர் தம்முடைய ஜனங்களில் பலரை தம்முடைய வல்லமையினால் ஆட்கொள்ளுகிறார். நன்றி ஆண்டவரே. நம்ம எல்லாரும் கண்களை மூடி கர்த்தரை ஸ்தோத்தரிக்க போகிறோம். ஆண்டவர் நம்மோடு அழகான ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறான். அவன் தேவனிடத்தில் பேசுகிறவன், தேவனிடத்தில் பேசுகிறவளாமே. அந்த தேவனிடத்தில் பேசுகிறவளாய் நம்மை தேவன் மாற்றுகிறபடினால் கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். நாம் ஜெபிப்போம். அன்புள்ள நல்ல பரம பிதாவே, ஆண்டவரே, இந்த மாதத்திலே நீர் கொடுத்த உம்முடைய தேவ திட்டம், உம்முடைய தீர்மானத்தின்படி முதல் திங்கள்
திங்கட்கிழமை, 2ஆம் திங்கட்கிழமை, 3ஆம் திங்கட்கிழமை, 3 வாரங்கள் 3 விதத்திலே அந்நிய பாஷை ஜெபத்தை 3 மணி நேரமாய் எடுக்க கர்த்தர் உதவி செய்து மொத்தம் 9 மணி நேரங்கள் இந்த 3 வாரத்தில் உம்மை அந்நிய பாஷையினால் மகிமைப்படுத்த செய்து அதைத் தொடர்ந்து இந்த 4வது திங்கட்கிழமை இரவிலே இருந்து இதோ 8 மணி நேரம் கர்த்தர் நல்லவே, கர்த்தர் நல்லவே. ஆண்டவரே, உம்முடைய பிள்ளைகளை கொண்டு அந்நிய பாஷையில பேச ஆண்டவர் கொடுத்த நல்ல கிருபைக்காக உமக்கு நன்றி, நன்றி, நன்றி என்று சொல்லி நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஏறத்தாழ 17 மணி நேரங்கள் இந்த மாதத்துல ஆண்டவரே 17 முதல் 20 மணி நேரங்கள் நாங்கள் உம்மை அந்நிய பாஷையில் துதிக்க வைத்தீராடரே. இன்றைக்கு கர்த்தர் சொன்னபடி அந்நிய பாஷையில் பேசுகிறவன் தேவனிடத்தில் பேசுகிறான். அந்த வார்த்தையின்படி என் அன்பு ஜனங்கள் ஒவ்வொருவரும் தேவனிடத்தில் பேசட்டும். சமயம் வைத்தாலும் வாய்க்காவிட்டாலும் அந்நிய பாஷையிலே பேசட்டும். தான் தேவனோடு பேசுகிறவன், தேவன் தன்னிடத்தில் பேசுகிறவர்கள் என்கிற தெய்வீக புத்தி அந்த சிந்தை உடைய பிள்ளைகளுக்குள் உண்டாகும். எல்லா ஜெப குறிப்புகளையும் அந்நிய பாஷையினாலே ஜெபித்து ஜெயம் பெறுகிற அனுபவத்தை கற்பித்தார். இந்த அந்நிய பாஷை ஜெபத்திலே கலந்து கொண்டே ஜெபித்த ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் தேவ தூதர்களாகிய பணிவிடை ஆவிகளின் சேவைகள் இன்று முதல் தொடர்வதாக, உன்னதமான கர்த்தருடைய கிரியைகள் நடப்பதாக ஆண்டவரே ஆளுக செய்யும். இதை ஆண்டவர் பொறுப்படுத்தி நடத்தின ஒவ்வொரு கண்காணிகளுக்காக, எல்லா ஸ்தானாபதிகளுக்காக ஜெபிக்கிறேன். அவர்களையும் அவர்கள் குடும்பங்களையும் தேவன் தலைக்க பண்ணவீராக இயேசுவின் நாமத்தினாலே. இன்னும் கர்த்தருக்காய் சாட்சியை ஓட உதவி செய்யும். ஆண்டவர் ஒவ்வொருவரையும் கிருபையினால் நடத்துவோம். அபிஷேகிக்கப்பட்ட வார்த்தைகள், ஆண்டவரே தீர்க்க தரிசனங்கள், ஆண்டவரே வசனங்கள், அன்னி கொடுத்த வார்த்தை எல்லாம் இன்று முதல் அப்படியே நடப்பதாக, நிறைவேறுவதாக ஆளுக செய்யும். இயேசுவின் ரத்தம் செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென்.